நாம என்னதான் ஃபோனை யூஸ் பண்ணாம இருந்தாலும் சார்ஜ் குறையும். அது ஏன்னு சொல்லும்போது, வெல்கம் டு மை கப் ஆஃப் டீ சீரிஸ் எபிசோட் 40. நான் ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு டேபிள்ல வச்சுட்டு, ஒரு நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னு சொன்னா, கண்டிப்பா சார்ஜ் குறைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் செல்ஃப் டிஸ்சார்ஜ். அதாவது நாம யாருமே யூஸ் பண்ணலனா கூட, பேட்டரிக்குள்ள அதோட வேலை நடந்துட்டு தான் இருக்கும். சார்ஜ் பண்றப்போ எனர்ஜி கெமிக்கல் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, கெமிக்கல் ஸ்டேபிளான விஷயம் இல்ல. அதனாலேயே சில எலக்ட்ரான்ஸ் ஸ்லோவா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் எனர்ஜி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் சார்ஜ் கிராஜுவலா குறையும். அண்ட் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட சார்ஜ் குறையும். அதே நான் கிளாக் ரன்னிங்ல இருக்கும், மெமரி டேட்டா மெயின்டைன் ஆகும், பேக்ரவுண்ட்ல இருக்கிற சர்க்கியூட்ஸ் ரன்னிங்ல தான் இருக்கும். அதனால சின்ன பவர் எப்பவுமே யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஹீட் இருந்துச்சுன்னு சொன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கும். ஸோ அதனால பேட்டரியோட சார்ஜ் பெர்சன்டேஜ் டக்குன்னு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனோட சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கணும்னு சொன்னால் ஹீட்டான பிளேஸில் உங்கள் ஃபோனை வைக்காதீங்க. அப்புறம் இந்த பழைய பேட்டரிஸில் சார்ஜ் ரொம்ப நேரம் தாங்காது. ஏன்னா கெமிக்கல்ஸ் டிகிரேட் ஆகும் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதனால இதால் ரொம்ப நேரம் சார்ஜை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஸோ டக்குன்னு 100லேருந்து 20% ட்ராப் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனோட பேட்டரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் 0 வரைக்கும் ட்ரெயின் பண்ணாதீங்க. 20 to 80% எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரிஜினல் சார்ஜர் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ஹீட்டான பிளேஸில் வைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.